உண்மையில் இங்கே ஒரு கூட்டுறவு தெரியுது. ஒரு நிகழ்வுகளையும் என்ன மாதிரி ஒழுங்கமைத்து இந்த கூட்டுறவின் ஒரு அர்ப்பணிப்பு விழாவின் சிறப்பில் தெரிகின்றது. அதிபர் இந்த இடத்தையே இருக்கிறார். சகல விடயங்களும் நடக்கின்றது. சில இடங்களில் பார்த்தால் எல்லாமே அந்த ஒரே ஆள் தான் செய்ய வேண்டி வரும். மற்றவர்கள் பார்வையாளராக இருப்பார்கள். இங்கு அதிபர் பார்வையாளராக இருக்கிறார். எல்லா நிகழ்வும் நடக்கின்றது. அதான் அந்த கூட்டுறவின் மகிமையும் சிறப்பும். நாங்கள் கூட்டுறவை பற்றி நிகழ்வு செய்ய வரைக்கில்லை, அங்கே கூட்டுறவு இல்லைன்னு சொன்னால் அர்த்தம் இருக்காது. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்ன்னு சொல்லுவோம். கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு அப்போ சொன்னார்கள். ஏன்னா கோயில் இருந்தால் தான் அந்த கூட்டுறவு வரும், எல்லாரும் சேர்ந்து வழங்குவார்கள். இல்லாதவனுக்கு அந்த சொன்னார் வாசலில் இல்லாதவனுக்கு கொடுக்கறதுக்காக திருக்குறள் சொல்லிக்கார். இல்லாதம் வேண்டால் இருந்தெடுத்த தாயும் வேண்டாம். இல்லாதவன் என்றால் யாருமே மதிக்க மாட்டார்கள். அப்போ இல்லாதவனுக்கு கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு பொக்கிஷம் கூட்டுறவு தான். ஏன்னா இந்த கூட்டுறவுன்றது நாங்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக சிறுக சேமிக்கிறது எல்லாம் கூட்டுறவாக வரைக்கில் பாரிய சேமிப்பாக வரும். ஒரு உதாரணம் அடிக்கடி இந்த யுத்த காலத்தை பற்றி சொல்லியிருந்தார். அந்த விடயத்துக்கு பிறகு முன்னம் 98ஆம் ஆண்டு அந்த நண்பர் பேராசிரியர் சந்தோஷம் அவர்கள் MA எக்கனாமிக்ஸ் படித்து கொண்டு கேட்க ஒரு சிங்கள பேராசிரியர் கொழும்பு பல்கலைக்கழகத்தை சொன்னாராம், வன்னியில் புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்து ஒவ்வொரு நாளும் 55 லோரி கருவாடு வவுனியாக்கு வருது. ஆனால் இலங்கை வேறு நாடுகளிலிருந்து கருவாடு இறக்குமதி செய்யுது. அப்போ வடக்கில் ஏதோ ஒரு மகிமை இருக்குது, ஏதோ ஒரு கூட்டுறவுன்ற அந்த செயற்பாடு. மீனவ கூட்டுறவு சங்கம், தெங்கு பிரமண கூட்டுறவு சங்கம், திக்கம், சங்கான, மரணி போன்ற இடங்கள்லேருந்து சாராயம் உற்பத்தி செய்யப்பட்டு தெற்குக்கு சிங்களவர்கள் கூட அந்த சாராயத்தை வாங்கி கொடுத்து விடுறார்கள். இப்போ உங்களுக்கு தெரியும், யுத்தம் முடிஞ்ச பிறகு படுசாலைகளும் நித்திர கொள்ளுது. பனையுறுத்தி சங்கம் வந்திருக்குது, அதுக்கு தலைவர்கள் அடிக்கடி மாற்றுறார்கள். எல்லாம் வெளிநாடுகளோட ஒப்பந்தம் செய்யப்பட்டு இம்போர்ட் பண்ணுற சாராயம் தான் இங்கே வருது. எங்களோட பணவளம் பாதிக்கப்படுது. இந்த பணசார் தொழில் செய்கிறார்களுக்கு வேலைவாய்ப்பு இழக்கப்படுது, பொருளாதார ரீதியாக வருமானம் இழக்கப்படுது. பனை எல்லாம் வீணாக பனங்காய் விழுந்து அப்படியே போய்கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த பதநீரோ அல்லது கல் உற்பத்தி செய்து அதிலிருந்து சாராயம் உற்பத்தி செய்யாமல் இந்த வளங்கள் வீணடிக்கப்படுது. ஆனால் அந்த வளங்களை வீணடிக்கிறோம். தேவையான சாராயம் இறக்குமதி செய்யப்படுது, விலை கொண்ட சாராயம். அதால் எங்கள்ட புலம்பெயர் நாடுகள்லேருந்து கஷ்டப்பட்டு உழைக்கிற அனுப்புகிற காசு அந்நிய செலாவணி திரும்பவும் சாராய இறக்குமதிக்காக போகுது. இப்போ எங்கள்ட அந்நிய செலாவணி விரயமாகுது. இதுக்கு இந்த கூட்டுறவு சரியாக இயங்கினா பிரச்சனை வராது. கூட்டுறவு நிறைய இருக்குது, ஒவ்வொரு விடயத்துக்கும் கூட்டுறவு இருக்கின்றது. அப்போ இதில் நாங்கள் கூட்டுறவு என்றால் என்ன நிறைய விடயம் நான் சொல்ல இருந்த விடயங்கள் ஏற்கனவே சொல்லப்பட்டு விட்டது. சொல்லப்பட்ட விடயங்களுக்கு சிலது சொல்லாமல் இருந்த விடயங்களை தேடி உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லலாம். அதாவது கூட்டுறவு நிறுவனங்கள் என்பவை ஒரு டெஃபினிஷன் கொடுக்க வைக்கிட்டால், தங்களின் பொதுவான பொருளாதார, சமூக மற்றும் கலாச்சார தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றுவதற்காக உறுப்பினர்களால் சொந்தமாக கட்டுப்படுத்தப்பட்டு மற்றும் நிர்வகிக்கப்படும் மக்கள் மைய நிறுவனங்கள் தான் கூட்டுறவு. திரும்ப சொன்னால், கூட்டுறவு நிறுவனங்கள் என்பவை தங்களின் பொதுவான பொருளாதார, சமூக மற்றும் கலாச்சார தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றுவதற்காக உறுப்பினர்களால் சொந்தமாக கட்டுப்படுத்தப்பட்டு நிர்வகிக்கப்படும் மக்கள் மைய, அதாவது பீப்புள் சென்டர்ட். நாங்கள் சொல்கிறோம் ஸ்டூடெண்ட் சென்டர்ட் லேர்னிங் சொல்கிறோம், மாணவர் மைய கற்றல். அது மாதிரி மக்கள் மைய நிறுவனங்கள், பீப்புள்ஸ் சென்டர்ட் ஃபர்ம்ஸ், அதான் கோஆப்ரேட்டிவ்ஸ். அடுத்ததாக நான் கோஆப்ரேட்டிவ்ஸுக்கு ஒவ்வொருத்தருக்குமே எங்கள் மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு ஒரு விழுமியங்கள் இருக்குது, வேல்யூஸ். அது கோஆப்ரேட்டிவ்ஸுக்கும் இருக்குது. கூட்டுறவு விழுமியங்கள் என்ற வகையில் சுய உதவி, சுய பொறுப்புணர்வு, ஜனநாயகம், சொன்னார் ஒரு ஓட் ஒரு ஆளுக்கு, ஜனநாயகம், சமத்துவம், நீதி மற்றும் ஒற்றுமை ஆகிய விழுமியங்களை அடிப்படையாக கொண்டு கூட்டுறவு அமைப்புகள் செயல்படுகின்றன. இதெல்லாம் இருந்து செயல்பட்டால் தான் அது இந்த மகிமை எங்களுக்கு கிடைக்கும். தங்கள் நிறுவனர்களின் மரபை பின்பற்றி கூட்டுறவு உறுப்பினர்கள் நேர்மை, வெளிப்படைத்தன்மை, சமூக பொறுப்புணர்வு மற்றும் பிறர் மீதான அக்கறை சொல்லுவார்கள். அயல் வீட்டு பிள்ளையை தடை வளர்த்தா தண்டை பிள்ளை தானாக வளரும்னு சொல்லி
அப்போ அந்த பிறர் மீதான அக்கறை ஆகிய அறநெறி விழுமியங்களை நம்புகின்றனர் இந்த கூட்டுறவு கூடாக. நாங்கள் இன்றைக்கும் வீரசிங்கம் கூட்டுறவு வீரசிங்கத்தை மறக்க மாட்டோம். அப்போ கூட்டுறவண்டா வீரசிங்கம், வீரசிங்கம்டா கூட்டுறவண்டா நிலையில் நாங்கள் இருக்கிறோம். அப்போ அப்படி இந்த அடிப்படையில் இந்த கூட்டுறவுக்கு 7 பிரின்சிபிள்ஸ் தத்துவங்கள் இருக்குது. அந்த 7 தத்துவங்கள் உண்மையில் கூட்டுறவு தத்துவங்கள் என்பது கூட்டுறவு நிறுவனங்கள் தங்களின் விழுமியங்களை நடைமுறைப்படுத்தும் வழிகாட்டுதல்கள். இப்போ ஒவ்வொருக்கும் ஒரு பிரின்சிபல் இருக்கும். ஒரு ஆசிரியருக்கு ஒரு சில தத்துவம் இருக்கும். இப்படித்தான் ஆசிரியர் இருக்கணும், இப்படித்தான் வாழணும், எப்படியும் வாழலாம், இப்படித்தான் வாழணும். ஒரு நியமங்கள் இருக்குது. ஆசிரியரோ மாணவரோ பெற்றாரோ பிள்ளைகளோ இப்படித்தான் வாழ வேணும். அந்த பொருளியல் 2 இருக்குது. ஒன்று நேர்பொருளியல், மற்ற நியம பொருளியல்னு சொல்லி. இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படி இருக்கும், 2 வித்தியாசம். இப்போ இப்படித்தான் இருக்க வேணும் ஒரு நியமம் இருக்கும், இப்படி இருக்கும் என்றது ஒரு நேரானது. இப்படித்தான் இருக்க வேண்டும், இந்த 2. அது மாதிரி இங்கேயும் இந்த கூட்டுறவு தத்துவங்கள் தங்களின் விழுமியங்களை நடைமுறைப்படுத்தும் வழிகாட்டுதலாக செயல்படுது. அதில் ஒன்று விருப்பத்தின் அடிப்படையிலான மற்றும் திறந்த உறுப்பினர் சேர்க்கை. கூட்டுறவுக்கு விருப்பத்தின் அடிப்படையிலான மற்றும் திறந்த ஓப்பன் உறுப்பினர் சேர்க்கை. அந்த உறுப்பினர்களை மெம்பர்ஸை சேர்க்கைகளில் எந்த விதமான சுயநலமோ அல்லது தனிப்பட்ட விருப்ப கிடின் அஜெண்டா இருக்கக்கூடாது. 2வது உறுப்பினர்களின் ஜனநாயக கட்டுப்பாடு, டெமோக்ரஸிக்கு கண்ட்ரோல் பண்ணணும். தலைவராக தெரிஞ்ச பிறகு தலைவரில் இன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. எங்கள் அரசியல் கட்சிகள் இன்றைக்கு சின்னவனமாக இருக்கிற காரணமாக தான் டெமோக்ரஸி இல்லை, டெமோக்ரஸி நாடு. நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம் பொருளியல் அரசியலில் இந்தியா இலங்கையெல்லாம் ஒரு ஜனநாயக நாடு, ஆனால் ஜனநாயகம் இல்லாத நாடு. மக்களால் தெரிவு செய்யப்படுறார்கள், ஜனநாயகம், ஆனால் அங்கே ஜனநாயகம் பேணப்படவில்லை. ஆனால் அமெரிக்கா ஒரு சர்வாதிகார நாடு, அங்கே மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அங்கே பிரசிடெண்ட்டுக்கே வழக்கு போடலாம். மோனிகா வழக்கு போட்டு வின் பண்ணவர். வெங்கட நாடுகள் அப்படி செய்யலாஸ். இப்போ இருக்கிற ஜனாதிபதி கடந்த ஜனாதிபதிக்கு எதிராக வழக்கு போடவே அந்த வழக்கு விசாரணைக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. ஜெயிலுக்கு போனவர் அங்கே இருந்தால் தான் பாதுகாப்பு, வெளியில் வந்தால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அது அந்த நிலை இலங்கையில் இருக்குது. அது இலங்கையில் இருக்கிற நாங்கள் ஜனாதிபதி கலைக்கிறது கஷ்டம், கலைச்சிட்டு போனால் எங்களுக்கே கஷ்டம். 3வது உறுப்பினர்களின் பொருளாதார பங்களிப்பு. 100 ரூபாவோ 50 ரூபாவோ 1000 ரூபாவோ அந்த உறுப்பினர்களின் பங்களிப்போட வார பொருளாதாரம். மற்றது தன்னாட்சி மற்றும் சுதந்திரம், அதாவது தன்னாட்சி மற்றும் சுதந்திரம், அந்த ஃப்ரீடம் இருக்கணும். மற்ற கல்வி, பயிற்சி மற்றும் தகவல், கூட்டுறவு அமைப்புகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு. வெவ்வேறு கூட்டுறவு, அதாவது 2 சங்கமோ 3 சங்கமோ பல இடையில ஒரு இடையிலான உறவு தேவை. டீச்சர்ஸ் யூனியன் சொன்னால் பல யூனியனுக்கு இடையில ஒற்றுமை இல்லைன்னு சொன்னால் வெற்றி பெறாது. அப்போ எப்போவுமே அரசாங்கம் என்ன செய்யும், பிரித்தாளும். மக்கியாவெல்லி தன் பிரின்ஸ் என்ற இளவரசர் என்ற நூலில் சொல்லியிருக்கிறார், ஒரு சிறந்த ஒரு அரசியல்வாதி நீண்ட காலம் தப்பி பிழைக்கணும்னு சொன்னால் கீழே இருக்கிற அந்த இதில் பிரித்தாளும் தந்திரம் இருக்கணும். ஒரு பிரித்தாளும் தந்திரம் இருந்தால் தான் அந்த அரசியல்வாதி நீண்ட காலம் தக்க வைக்கலாம். நீங்கள் எத்தனையோ படங்கள் இருக்குது, சாரதி அப்படியான படங்கள் எல்லாம், இந்திய அந்த படங்கள் எல்லாம் தொழிற்சங்கவாதிகள் வருவார்கள், அவர்களை உடைக்கிறதுக்கு ஏதாவது ஆளுமை செய்வார்கள். தொழிற்சங்கம் உடைஞ்சுதானே எல்லாம் செய்யும். இப்போவும் சொல்கிறார்கள், சில தொழிற்சங்கங்கள் அரசாங்கத்துக்கு வக்காலத்து வாங்குகிறார்கள். எங்களோட பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சம்மனே சொல்கிறார்கள், ஒரு 4 பேர் பதவி கொடுத்தவுடனே அவர்கள் மாறிடுவார்கள். அப்போ ஆட்சிக்கு கொண்டு வந்த யூனியனே சில வழியில் கலைக்கலாமல் இருக்கும். கொஞ்ச நாளை விட்டு பார்ப்போம். நாங்கள் கொண்டு வந்த அரசாங்கம், அப்போ நாங்கள் கொண்டு வந்த அரசாங்கம் பிழைவிட்டால் கேட்கக்கூடாதுன்னு சொன்னால் அங்கே ஜனநாயகம் இல்லை, அங்கே சுயநலம் வந்துடுது. அப்போ யாரென்றாலும் பிழைவிட்டால் தண்ணிக்கு தான் வேணும். அடுத்தது சமூகத்தின் மீதான அக்கறை, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது முக்கியம், மிகவும் முக்கியம். பாடசாலையாக இருக்கலாம், பல்கலைக்கழகமாக இருக்கலாம். சமூகத்தின் மீது அக்கறை இல்லாத எந்த ஒரு அமைப்புகளும் நீண்ட காலம் இந்த ரஜினி சொல்ல மாதிரி அதிகம் ஆசைப்பட்ட ஆண்கள் பெண்களும் அதிகம் கோவப்பட்ட ஆண்களும் உருப்பட்டதாக வரலாறு இல்லாத மாதிரி சமூக அக்கறை இல்லாத எந்த ஒரு சமூக அமைப்புகளும் நீண்ட காலம் உயிர் வாழலாஸ். இந்த வகையில் கூட்டுறவு என்றால் என்ன இந்த விழுமியங்கள் சொல்லிக்கொண்டு இனி நிறைய விடயங்கள் கூறப்பட்டாலும் சர்வதேச கூட்டுறவு கழகம் என்று ஒன்று இருக்குது. அது பொதுவான அது கொடுத்த வரவிலக்கணம் பொதுவான பொருளாதார சமூக மற்றும் கலாச்சார தேவையை பூர்த்தி செய்வதற்கான
தன்னார்வமாக ஒன்றிணைந்து ஜனநாயக முறையில் நிர்வகிக்கப்படும் சுயாட்சியுடைய அமைப்பே கூட்டுறவுன்னு சொல்லி இந்த ICA சர்வதேச கூட்டுறவு கழகம் டிஃபைன் பண்ணியிருக்குது. கூட்டுறவு என்பது ஒரே பொருளாதார சமூக அல்லது தொழிலாளர் தேவையை கொண்ட நபர்கள் தன்னார்வமாக ஒன்றிணைந்து ஜனநாயக அடிப்படையில் நிர்வகித்து உறுப்பினர்களின் நலனை முன்னேற்றுவதற்காக உருவாக்கும் அமைப்பாகும். இதன் நோக்கம் அதிக லாபம் ஈட்டுவது அல்ல. பிரைவேட் செக்டர் நோக்கம் லாபம் ஈட்டுவது, கவர்மெண்ட் செக்டர் சமூக நலன், கோஆபரேட்டிவ் அங்கேயும் அதிக லாபம் ஈட்டாது உறுப்பினர்களின் பொருளாதார மற்றும் சமூக நலனில் அக்கறை கொண்டதுதான் கோஆபரேட்டிவ். ரைட். அப்போ இந்த வகையில் ஏற்கனவே சொல்லப்பட்டது போல் 1911 இலங்கையில் கூட்டுறவு இயக்கம் சட்ட ரீதியாக தண்டப்பட்டது. கண்டியில் இந்த தெல்தேனியா இடத்துல அவர் சொன்ன அந்த ஆரம்பிக்கப்பட்டது. இந்த வகையில் விவசாய அபிவிருத்தி, மீன்பிடி, கால்நடை, தெங்கு அப்படி பல்வேறு விடயங்கள் தொடர்பாக 16,000க்கு மேற்பட்ட கூட்டுறவு அமைப்புகள் இலங்கையில் காணப்படுது. அதிலும் குறிப்பாக இந்த கூட்டுறவு அமைப்புகளில் 38% மக்கள், அதாவது 8.1 மில்லியன் மக்கள் அந்த கூட்டுறவு தொடர்பாக ஏதோ வகையில் அங்கத்தவர்களாக காணப்படுறார்கள். அதில் 65% ஆக்கள் பெண்கள், 35% ஆண்கள் காணப்படுறார்கள். $1.8 பில்லியன் மேற்பட்ட சொத்துக்களும் $1 பில்லியன் மேற்பட்ட சேமிப்புகளும் இந்த கூட்டுறவு தொடர்பாக இலங்கையில் காணப்படுகின்றது. இலங்கையில் உள்ள கைவினைப் பொருட்கள், ஜவுளிகள், தேயிலை உற்பத்தி, தெங்கு அப்படி நிறைய விடயங்கள். இந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் மூளாய் கூட்டுறவு வைத்தியசாலை மிகவும் பிரபல்யமானது. இந்த கூட்டுறவுக்கு ஒரு நம்பகமானது மூளாய் ஹாஸ்பிட்டல். அது மாதிரி பேசாலையில் இருக்குது மீன்பிடி கூட்டுறவு சங்கம். பேசாலை மன்னாரில் பேசாலை மீன்பிடி கூட்டுறவு சங்கம் நிறைய பணிகளை ஆற்றுது. வவுனியாவில் பனவளர்ச்சி கூட்டுறவு சங்கமும் மற்றது ஒரு பல உற்பத்தி சங்கமும் உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்யுது. திருவோணமலையில் அழகுக்கலை அபிவிருத்தி கூட்டுறவு சங்கம், அழகுக்கலை அபிவிருத்தி கூட்டுறவு சங்கம் காணப்படுது. தெல்தேனியாவில் பதினோக்கு கூட்டுறவு சங்கம் பெயர்க்கப்பட்டது ஒன்று பிரபலம், அதான் ஆரம்பத்தில் வந்தது காணப்படுது. மற்றது எல்லாத்துக்கும் சிறப்பாக 15 பல்கலைக்கழகம் இருந்தாலும் ரஜரட்ட பல்கலைக்கழக கூட்டுறவு நிறுவனம் ஒன்று மிக முக்கியமாக, ரஜரட்ட பல்கலைக்கழக கூட்டுறவு நிறுவனம் மிகவும் முக்கியமான ஒரு பங்காற்றுது இலங்கையில். அம்மாந்தோட்டையில் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் பிரபலமாக காணப்படுது. நிறைய இருந்தாலும் சில சிறப்பாக யாழ்ப்பாண பார்ப்பன திண்ணவையில் இருக்குது பார்ப்பன கூட்டுறவு சங்கம். அங்கத்தவர்களுக்கு ஓரளவுக்கு நியாயமான விலையில் பால் கிடைக்குது, தரமான நியாயமான விலையில் கிடைக்குது. நல்ல உதாரணம் ஒன்று அவர் சொன்ன மாதிரி இந்த பால் பண்ணையில் ஒரு 10 ரூபா லாபம் வச்சு தான் விற்கிறார்கள். 220 ரூபாய்க்கு இப்போ 300 ரூபா, இப்போ 240 ரூபா விற்கிறார்கள். அவர் 10 ரூபா குறைச்சி எடுப்பார்கள். ஆனால் இதே திருநெல்வேலி மார்க்கெட்டில் இதே பால் பண்ணைகளை உற்பத்தி செய்கிற கீரை உற்பத்தி செய்கிறார்கள். அந்த கீரையை கொண்டு அங்கே 40 ரூபா கொடுக்குறார்கள் பிடி. அந்த இடைத்தரகர் இருக்கிற இன்டர்மீடியேட்டர் அவர் அந்த கீரை பிடியை அப்படி வாங்கி விற்கிறவர் கொடுப்பார். இவருக்கு 40 ரூபா கிடைக்குது. 40 நாள் தண்ணி ஊற்றி அதை பிடுங்கி பிடியாக்கி கொடுக்குறதுக்கு அந்த இடைத்தாளருக்கு இன்னொரு 40 ரூபா கிடைக்குது. அந்த வர்த்தகர் 20 ரூபா வச்சு 100 ரூபா விற்கிறார். கன்சியூமருக்கு கிடைக்கிறது 100 ரூபாய்க்கு, உற்பத்தியாளருக்கு 40 ரூபா கிடைக்குது. மிச்சம் 60 யாருக்கோ போகுது. ஒரு மணித்தியாலம் ஒரு 10 நிமிஷத்தில் தேங்காய் அப்படித்தான். எத்தனையோட தான் தேங்காய் வருது. தேங்காய் எண்ணி விடுறதுக்கு காசு. ஒரு தேங்காய் எண்ணினா 1 ரூபா. ஒரு தேங்காய் 91ஆம் ஆண்டு. இப்போ ஒரு தேங்காய் எண்ணினா 10,000 தேங்காய் வந்தால் 10,000 ரூபா உடனே கிடைக்குது. தேங்காய் உற்பத்தி செய்கிறவனுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறான். அப்போ இடையீட்டாளர்களின் தலையீடு இந்த உற்பத்திகளில் பங்களிக்குது. புகையிலைக்கு கொடியேற்றி பிறந்தது யாழ்ப்பாணம், பனாட்டு, அதுக்கெல்லாம் இந்த நீர்வேலி வாழைக்குலை சங்கம். இன்றைக்கு எல்லாம் அந்த சங்கங்கள் எல்லாம் சிறந்து போயிட்டுது. இந்த யுத்தத்துக்கு பிறகு வெளிநாட்டு காசு வந்து அவர் அழகாக சொன்னார், நுகர்வோற்ற மனப்பாங்கு மாறாட்டி கஷ்டம். எங்களுக்கு காக்கில் பூட் சிட்டியில் நான் சாமான் வாங்கணும், நல்லூர் கோப் சிட்டியில் வாங்க மாட்டேன் என்று நாங்கள் இருக்கும் வரையும் கோப் சிட்டி வளராது. எங்களுக்கு தேயிலையோ சீனியோ அரிசியோ நல்லூர் கோப் சிட்டிலேயோ கல்யாங்காடு கோப் சிட்டியில் வாங்கலாம். ஆனால் எங்களுக்கு போலி கௌரவம் மற்றது பணம் வெளிநாட்டில் வருது காக்கில்ஸிலே அல்லது அண்ணனாகா ஃபுட் சிட்டியோ டவுனுக்கு உள்ளது. இப்போ காக்கில் ஃபுட் சிட்டி வந்த பிறகு இங்கே இருந்த ஃபுட் சிட்டி அவுட்டாக போயிடுச்சு. இப்போ டொப்பாஸ் அல்லது இப்போ அண்மையில் திறந்தார்கள் நர்மதா மற்றது நோ லிமிட் வந்த பிறகு ஏற்கனவே நிறைய இருந்த புடவை கடையெல்லாம் இன்றைக்கு எம்டியாக இருக்குது. அப்போ அவர்கள் வந்து
கொழும்பிலேருந்து வந்து இதே மாதிரி இலங்கையில் வெளிநாட்டு கம்பெனி வந்து செய்து கொண்டு போகிறார்கள். அப்போ நான் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி கூடாக நிறைய விதம் செய்ய தவறினால் எங்கெண்ட வளங்கள் வீணடிக்கப்படுது. அப்போ இப்போ டியூஷனும் அப்படி தானே, இந்த ஜூம் கிளாஸ் வந்தது பிறகு இந்த முத்தத்து ரோசா மணக்கான மாதிரி முந்தைய அந்தந்த கிராமங்களில் இருந்த கணித ஆசிரியர், பிசிக்ஸ் ஆசிரியர், கெமிஸ்ட்ரி ஆசிரியர்கிட்ட படித்தோம், பல்லக்கிழமை போனோம். இப்போ ஜூம் வந்த உடனே எங்கே பிரபஞ்சமான ஆக்கள் இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு ஜூம் லிங்கும் பிள்ளை படிக்குது. அப்போ ஏற்றி இருக்கிற வேலை இல்லை. அந்த அழகாக எங்களோட அதிபர் சொன்னார் பட்டிமன்றத்தில், இப்போ அம்மா மேர் எல்லாம் பிள்ளைகளை ஏற்றி கொண்டு போகிறதுக்காக மோட்டர் சைக்கிள் தீர்ப்பு கொடுக்கல, மோட்டர் சைக்கிள் ஏற்றி கொண்டு போகிறதுக்காக அம்மா மேர் கஷ்டப்படுறார்கள். அப்பா மேரும் தாங்கள் கஷ்டப்படாமல் மோட்டர் பைக்கை வாங்கி கொடுக்குறார்கள். பிள்ளையும் அம்மாவும் ரோட்டில் ஏதிரினோம். அப்போ என்ன நடக்குது? படிப்புக்காக திரிகிறோம். இதே நிலைமை தான் முந்தியும் இருந்தது. அப்போ எவ்வளவு நேரம் நாங்கள் கூட படிக்கிறோமோ ஓய்வில்லாமல் போகுது, எங்களுக்கு உள்ளுக்கு போவாஸ். இப்போ அளவுக்கு மிஞ்சினால் அவன் நெஞ்சு. இப்போ ஜூம் கிளாஸ் தானேன்னு சொல்லி போட்டு பிள்ளையே 10 மணி இரவு 11 மணி ஜூமில் விட்டுட்டு இப்போ மிச்சத்துக்கு ரெக்கார்டிங் முடிய 4 மணிக்கு கிளம்பி ரெக்கார்டிங் கேள் ஜூம். அப்போ படித்து பிள்ளை எக்ஸாம் போய் நித்திர கொண்டுட்டு அழகாக 9F எடுக்கும், இல்லை 3F எடுக்கும். பிறகு மிஞ்சினா தூக்கு போட்டு அம்மா அப்பா பேசினோடனே தூக்கு போட்டு சாகுங்க. ஏன்னா எல்லாரும் இப்போ முந்தைய ஒரு குடும்பத்திலேயே கூட்டுறவு இருந்தது, 10 பிள்ளைகள் 12 பிள்ளைகள் ஒரு கிராமத்திலே இருந்தார்கள். இப்போ எல்லாம் இந்த கரு குடும்பம்னு சொல்லுவாங்க, சிங்கிள் ஃபேமிலி. அப்போ இந்த கோஆப்ரேட்டிவ் இருக்காது. ஒரு பிள்ளைக்கு ஒரு அம்மாவுக்கு ஒரு அப்பாவுக்கு நடந்தால் உதவி இல்லை. முந்தி இறந்த வீடுகளில் எல்லாம் 31 நாளும் சமைக்க விட மாட்டார்கள், சாப்பாடு போகும், இரவு துணைக்கு போய் படுப்பார்கள். இப்போ 8 செலவு வரையே நிற்பார்கள். அதுக்கு பிறகு ஒன்றில் அவர் சமைக்கணும், இல்லை பக்கத்து கடையில் சாப்பாடு இருக்கணும். நம்ம இப்போ ஆர்டர் பண்ணால் வந்து சாப்பாடு கிடைக்கும், பிரச்சனை முடிச்சு. அப்போ இந்த கோஆப்ரேட்டிவ் இந்த செயற்பாடு இழக்க இந்த நவீன கோஆப்ரேட்டர்கள் இருக்குது தானே, ஆட்டி படைக்கிற கோஆப்ரேட்டர்கள் வந்து ஆதிக்கம் செலுத்துது. கோஆப்ரேட்டிவ்ஸ் ஒழுங்காக இருக்காட்டு இன்றைக்கு ஆட்சி மாற்றமாக இருக்கலாம். எல்லாத்துலேயுமே இந்திய அரசியலோட உங்களுக்கு தெரியும், கோஆப்ரேட்டர்கள்ன்ற லாங் ரன் பிளான்கள்லாம் இந்த படங்களில் வரும். எதிர்காலத்தில் யார் முதல்வர்னு சொன்னால் படங்களுக்குள்ளாலே திணிக்கப்படும். அது விளையாட்டு தான். எவ்வளோ பாரம்பரியமான 2 கட்சி இருக்க புதுசாக வந்திருக்கிறாள், அது அதீத வாக்கு பெற்று சிஎம்ஏ வந்திருக்கிறார். அதுக்காக நாங்கள் வட மாநிலத்தில் எப்படி எதிர்பார்க்கலாம்? வட மாநிலத்தில் அரசியல் வேறு. அப்போ கோஆப்ரேட்டிவ்ன்றது தமிழ் சிங்கள இன ரீதியான ஒற்றுமைங்கள்ட்ட இல்லை, மத ரீதியான ஒற்றுமை இல்லை, சிறுபான்மை ஒடுக்கப்படுது. சிறுபான்மைக்கு இருக்கிற கட்சிகள் அவைக்கிடையில் ஒற்றுமை இல்லை. இந்த கோஆப்ரேட்டிவ்ஸ் அதால் பிரிஞ்சு கொண்டு போகுது. கோஆப்ரேட்டிவ்ஸிൻ്റെ ஒற்றுமை அதில் நீடித்த வளர்ச்சி இருந்தால் தான் சிறுபான்மையினங்கள் தக்க வைக்கப்படும், தக்கன பிழைப்பேரன்னு சொல்லுவார்கள். அப்போ இந்த வகையில் நிறைய விடயங்கள். இப்போ 90 இந்த உங்களை சுந்தரன் தேவதாசரை தெரியும் நினைக்கிறேன், நல்ல நகைச்சுவையாக கலைப்பார். 90-94ஆம் ஆண்டு காலப்பகுதியில் அந்த சிக்கன கடவுள் சமாசங்கள் இணைப்பாளராக இருந்தவர். அப்போ நானும் பல்லவரத்தில் படித்து வந்த காலம், நானும் அந்த அமைப்பில் ஒரு எங்களோட பிரசிடன்ட் சார்பாக அதில் ஒரு மெம்பராக இருந்து ஒர்க் பண்ணினான். இப்போ அவர் அடிக்கடி சுந்தரலிங்கம் சாரும் அவரும் இந்த நகைச்சுவையாக சில விடயங்கள் சொல்லுவார்கள். அப்போ அவர்கள் சொல்லியிருக்க இந்த கூட்டுறவு பேர் சொல்லுவார். இந்த கூட்டுறவு தான் தமிழருக்கு இருக்கிற ஒரே ஒரு பலம், அது இல்லைன்னு சொன்னால் தமிழருக்கு ஒன்றுமே நடக்காது. அதே மாதிரி 2009 பிறகு அந்த கூட்டுறவின் மகத்துவம் நாங்கள் இழந்துட்டோம். அப்போ அது எங்களோட இன ரீதியான பின்னடைவுக்கு காரணமாக இருக்குது. அடுத்தது கூட்டுறவு பயிற்சி கல்லூரி இருக்குது. மற்றது எங்களுடைய ஆசிரியர் பொருளியல் ஆசிரியர் அறந்தவானன் சார் தென்மராட்சி கூட்டுறவு சங்கத்தை எங்களுக்கு ஏஎல் படிப்பிக்க கூட்டுறவு சங்கத்தின் தலைவராக இருந்து பணியாற்றினார். அப்போ அவருடைய சில அனுபவங்கள் அது எல்லாருக்கும் தெரியும் போது கட்டவேலி பயண கூட்டுறவு சங்கம் திருவாளர் செம்பரப்பள்ளி என்றவர் உங்களுக்கு தெரியும். செம்பரப்பள்ளின்னு சொன்னால் கட்டவேலி சங்க தலைவர் எல்லாருக்கும் தெரியும். அவர் அர்ப்பணிப்பாக வேலை செய்கிற ஆள், இந்த சங்கத்துக்காகவே உழைத்தவர். சிலர் சொல்லுவார்கள், எங்களுக்கு ஒரு 84ஆம் ஆண்டு எலெக்ஷன் நடந்தது கொடியாம எம்பிசிஸில். அப்போ 2 பேர் எலெக்ஷன் நடக்குது. ஒரு ஆள் சொல்கிறார் பதினோரு கூட்டுறச்சங்கள் கல்வர்களின் குகை என்று. ஏன்னா இன்னொரு ஆள் சொல்கிறார் இந்த எதிராக கேட்கல, இதுக்குள்ள போகக்கூடாது, இதுக்கு போட் பண்ணக்கூடாது. மற்ற சொல்கிறார் இது குகை கல்வரின் குகைன்னு சொல்லி. ஏன்னா இந்த உண்மையாக சொல்லி உங்களுக்கு தெரியும். இப்போவும் சில இடங்களில் பிள்ளையானாக்கெல்லாம் வெல்லுவார்கள், வெண்டா பிறகு தாங்கள் செய்கிறதெல்லாம் செய்வார்கள்.
அப்போ பலநோக்கு சங்கங்கள் சீரழிந்ததுக்கு வந்த தலைமைத்துவம் சரியில்லாதான் காரணம். சிறந்த தலைமைத்துவம் உள்ளாக தெரிவு செய்யாமட்டது மக்களின் பிள்ளை. நாங்களும் கன்னடங்களில் தவறு விடுறோம். எங்களோட ஒரு வாக்கு உரிமையை நாங்கள் இழக்கிறோம். 5 பிறகு திரும்ப கொண்டாடுறோம். 69 லட்சம் மக்கள் வாக்களித்து தான் கொத்தவாயா அரசாங்கத்துக்கு வந்தவர். அதே மக்கள் தான் 2022 வெளியால விட்டவர்கள். அப்போ எப்போவுமே எதுவும் நிரந்தரம் இல்லை. அப்போ கோஆப்ரேட்டிவ் எந்த விதமான நலனும் இல்லாமல் சுயநலம் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு ஆளைத்தான் நாங்கள் அதுக்கு கொண்டு வரணும். அதுக்கு சில பணபலங்கள் சில பின் ஊட்டல் செயற்பாடுகள் கூட இப்போ அது கூட பலதாகி கொண்டிருக்கு. ஆலயங்கள் சிறந்த கூட்டுறவுக்கான மையங்கள். இன்றைக்கு அநேகமான ஆலயங்கள் வெளிநாட்டு காசுகள் வருது, தேர் செய்யலாம், கோபுரம் கட்டலாம், காசு வருது, காசு அடிக்கலாம்ன்றதுக்காக பல கமிட்டியெல்லாம் இன்றைக்கு கோர்ட்ஸில் நிற்குது. பிரபலமான கோயிலெல்லாம் கோர்ட்ஸில் நிற்குது. அப்போ எல்லா கோயிலும் தேர் இருக்குது, தேர் இருக்கிறக்கு ஆள் இல்லை. இப்போ ஊர் கூடி தேர் எடுப்போம்னு சொல்லுவார்கள். அங்கே கோஆப்ரேட்டிவ் வருது, ஆனால் தேர் இருக்கிறக்கு ஆக்கள் இல்லை. இப்போ நாங்கள் அடிக்கடி சொல்கிறது, இப்போ யாழ்ப்பாணத்திலே ஒரு 10 கோயிலுக்கு ஒரு தேர் காணும். ஆனால் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு தேர் 2 செய்தியாக எவ்வளோ கேபிட்டலங்கவே முடங்குது. உங்களுக்கு ஆன்மீகம் இருக்குது, ஆனால் ஒவ்வொரு கோயிலுக்கும் தேர் செய்து ஒரு நாளைக்கு தான் பயன்படுத்தலாம் சொல்லுவார்கள். ஒரு நாளுக்காக தான் செலவழிக்கிறோம். அப்போ 20 கோயிலுக்கு சேர்த்து ஒரு தேரை செய்தால் அந்த மிச்சம் 19 தேர்த்து காசு மிச்சமாக இருக்கும். அதே நாங்கள் ஒரு அறநெறி தொடர்பாக மாணவருக்கு யாருக்கு உதவி செய்யலாம். இப்போ அந்த மைண்ட் வராஸ். ஏன்னா ஒவ்வொரு கோயிலுக்கும் கமிட்டி ஆக்கள் விடாயணும். சில கோயில் கமிட்டி இல்லாமல் சிறந்த முறையில் ரன் பண்ணுது. சில கோயில் இப்போ துர்க்கியம்மன் கோயில் தங்கம்மாப்பா கொடி இப்போ ஆறுதமன் சிலை தலைமையில் நடக்குது, சிறந்த பணி செய்யுது. பஜ்வர கோயில் சில கோயில்கள் சிறந்த பணி செய்யுது. சில கோயில்கள் பணி செய்யாமல் பக்தி மார்க்கமாக இருக்குது. சில கோயில்கள் மக்களின் காசை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள். அப்போ பல்வேறு வகையான காணப்படுது. அது கோஆப்ரேட்டிவ் மகிமைத்துவம் இப்படியான உங்களூடாக மாணவர்களால் பூத்தப்பட்டு சமூகத்துக்கு பூத்தப்பட்டு கோஆப்ரேட்டிவ் மகத்துவம் தெரிந்தால்தான் எதிர்காலத்தில் இந்த கோஆப்ரேட்டிவ் ஒரு விளைவு எங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னு சொன்னால் அது இந்த அர்த்தம் இல்லாமல் போயிடும். மற்றது இந்த நாங்கள் ராமாயணத்தை பார்த்தால் ராமாயணத்தில் கூட ராமர் தனியாக போராடுகிறார். அங்கே இந்த வானர கூட்டங்கள் சேர்ந்து தான் இந்த ராமர் சேது அந்த பாலங்கள் கட்டுதார்கள். அங்கே ஒரு கூட்டுறவு இருக்குது. அப்போ ராமாயணத்தில் கூட கூட்டுறவின் அங்கே ஒரு இது காணப்படுது. மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பஞ்சபாண்டவர்கள் கிருஷ்ணர் அப்படியே சேர்ந்து ஒரு கூட்டுறவு ஒரு செயற்பாடாக இருந்தபடி தான் பாரத போர் வெற்றி வருது. திருக்குறளும் பல இடங்களில் இந்த கூட்டுறவு பற்றி சுட்டி காட்டுகிறார் வள்ளுவர். அப்போ இதிகாச புராணங்களில் கூட கூட்டுறவின் மகத்துவம் சொல்லி காட்டப்பட்டுள்ளது. நடைமுறை வாழ்க்கையில் எங்களுக்கு தெரியுது. நாங்கள் முந்தியிருந்த கூட்டுறவு இப்போ இருக்கிற கூட்டுறவு மாதிரி கூட்டுறவு எதிர்காலத்தில் எப்படி இருக்குமோ தெரியாது. எதிர்காலத்தில் கூட்டுறவு பலமாக இருந்தால் எங்களோட இனமும் பலமடையும். இல்லைன்னு சொன்னால் கேள்விக்குறி தான் இருக்கும். இந்த கூறி இந்த சந்தர்ப்பத்துக்கு தந்ததுக்கு நன்றி கூறி அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன்.